இந்த தேசத்தில் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம், யார் வேண்டுமானாலும் பரப்புரை செய்யலாம். இதுக்கெல்லாம் ஒரு கட்டளையோ ஒரு தீர்ப்போ ஒரு தடையோ கிடையாது. யார் வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம். அதே போல அந்த கட்சிக்கு தொண்டர்கள் மட்டும்தான் அவர் மேலே வழக்கு பதிவு போடுறது, ட்ரெயின்ல மாலை போட்டு அவங்க மேலே வழக்கு பதிவு போட்டது, தொடர்ந்து தமிழக அரசு அவங்களே தாவேக்காவே டார்கெட் பண்ண மாதிரி இருக்கு. தொடர்ந்து அவங்களே டார்கெட் எலெக்ஷன்லாம் எல்லா கட்சி அந்த வேட்பாளர்களுக்கும் மாலை போட்டாங்க ட்ரெயின்ல. இல்லை தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள்னா அவரை விடுங்க ஃப்ரீயா, அவர் பேசட்டும், அவர் பிரச்சாரம் பண்ணட்டும், பேசட்டும், போட்டோம். என்ன சொல்ல போனால் எல்லாருக்கும் கூட தடை வைங்க, அது தடை விதிக்காதீங்க. அவர் எவ்வளோ பேசுகிறாரோ பேசட்டும். இன்னும் ஒரு ரிசல்ட் வரல பார்ப்போம். இந்த தேசத்தை உருவாக்கிய கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம். இந்த தேசத்துக்கு ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பிரிட்டிஷ்காரன் நாட்டை கொடுத்துட்டு போனாங்க. ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல்ல டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி, இவங்கெல்லாம் இந்த தேசத்தை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. எங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு?